ஒரு கையை பார்க்குறோம். இவர் பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறிக்கோளாக இருந்து வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சிருவார், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார், பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார்னா அவர் கையை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த புத்தி ரேகை இருக்க, இந்த புத்தி ரேகை இப்படி போய் இருதய ரேகையை டச் பண்ணும், இப்படி அந்த வளைஞ்சு போய். அப்ப பிசினஸ் மூலியமா வாழ்க்கையில எப்படியாவது பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த ரேகை வந்து இருதய ரேகை இப்படி போய் புத்தி ரேகை தோடும். பணம் சம்பாதிப்பதிலேயே அவர்கள் குறிக்கோள் இருந்து வாழ்க்கையில பணம் சம்பாதிச்சிருவாங்க. எப்படியாவது அவங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இல்லை சார், இந்த புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா வரும் சார். இந்த மாதிரி இருந்தாலும் பணம் சம்பாதிப்பதிலே அவர்கள் மும்முரமா இருப்பாங்க. இந்த புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகை அப்படி கம்பி மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்க கையை பார்த்த உடனே கண்டுபிடி பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாரா அப்படின்னு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ரேகை